எங்களை ஓட ஓட விரட்டினானுங்க. நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம். முடியாம நின்னு திரும்பி பார்த்தோம். அவங்க ஓட ஆரம்பிச்சாருங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் சரியான வழி. மிரட்டினோம் மிரட்டினோம். கொள்ளக்காரங்களாய் சபாஷ். உங்க பேச்ச கேட்டதும் போங்க போய் கொள்ளையடிங்க அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்கு. ஆனாலும் தப்புப்பா. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? நம்ம 2 பேர் லட்சியமும் ஒண்ணுதான். நானும் சுத்தி இருக்க சமூகத்து மேல வெறுத்து போய்த்தான் இப்படி ஜனசந்தடியே இல்லாத தனி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாம நடுவில் உள்ளவன் சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். என்னை சுத்தி இருக்கிறவங்க என் சொத்துக்களை எல்லாம் பாகத்தில் வரவண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே மனித வெள்ளத்துல நீங்க எதிர்நீச்சல் போட துணிஞ்சிட்டீங்க. அந்த வெள்ளத்துக்கு நடுவே நான் ஒரு தீவா ஒதுங்கிட்டேன். நாம அடைய நினைக்கிற இடம் ஒண்ணு, போக நினைக்கிற பாதை தான் வேற. பாதையை மாத்திக்கங்க. நீங்களும் திருடவாங்க. அப்பதான் இந்த சமூகத்துக்கு புத்தி வரும். சமூகங்கிறது என்னப்பா? மண்ணா? மனுஷங்க தானே, நாம தானே. தனியா பிரிச்சு பேசாதே. ஒதுங்கி போறது சுலபப்பா. ஆனா உருப்படியா செய்யறது கஷ்டம். 4 பேரு சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டா அவன் தனி மனுஷன். ஆனா ஒதுக்கப்பட்ட 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அதுவும் சமூகம் தானே. அவங்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யி. திருடன், பிச்சைக்காரன், திக்கு இல்லாதவன் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் உபயோகம் உள்ளவங்களா மாத்துங்க. நீங்க உண்டாக்குற அந்த புதிய சமுதாயம் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். என்னடா சொல்றது இவரு? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஏப்பா நடக்காது? உங்ககிட்டத்தான் அதுக்கு வேண்டிய ஊக்கம், உறுதி, இளமை, திறமை எல்லாம் இருக்க. ஆனா ஒண்ணு இல்லையே. என்ன அது? எல்லாத்துக்கும் மேல முக்கியமா தேவைப்படுற பணம். அது என்கிட்ட இருக்கு. வாழ்க்கையில நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா நல்ல மனுஷங்களோட நட்பை சம்பாதிக்க முடியல. ஏன்னா கிடைக்கல. கிடைச்சிட்டீங்க. வாங்க முதல்ல இந்த 4 சுபத்தை விட்டு வெளியே போகலாம். கண்ணு கட்டி தூரம் இருக்கிற நஞ்ச புஞ்சை எல்லாம் எனக்கு சொந்தமானதுதான். 3 பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி. ஒரு தீப கற்பம்னு வச்சுங்களேன். இதோ பாத்தீங்களா? அவ்வளவு தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்களையும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்தான் நான் நினைச்சேன். ஆனா நம்பகமான ஆள் கிடைக்கல. இத சம்பாதிக்கிறப்ப கூட மூச்சு வாங்கலப்பா. இப்போ சுத்தி காமிக்கிறப்ப மூச்சு வாங்க. வாங்க சாமியாரே. வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே துணை இவர்தான். நான் வெறுப்புல ஒதுங்கி வந்திருக்கேன். இவர் ஆசைகளை துறந்து இங்கேயே தங்கி இருக்காரு. பிள்ளைங்க யாரு? புதுசா இருக்கே. நாங்க கொள்ளக்காரங்க. கர்த்தர் காப்பாத்தட்டும். இப்ப திருந்திட்டாங்க. திருந்திட்டா எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரு. எங்க சாமியை மன்னிச்சிடுவாரு. என் பாவ மூட்டைகளை இந்த பிள்ளைங்க தோல்ல சுமத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சாமியாரே. பாவ மூட்டைங்களா? என்ன சொல்றீங்க? பணத்தை தான் சொல்றேன். ஓ, இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமியாரே. கர்த்தர் இருக்கார். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டா?